ஹாய், நான் ரஷீதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போயம் "Sailing to Byzantium" பை W.B. Yeats. ஸோ W.B. Yeats வந்து வில்லியம் பட்லர் ஈட்ஸ். இவர் வந்து ஒரு ஐரிஷ் போயட் அண்ட் இவர் வந்து நம்ம ஐரிஷ் ரீவைவல் மூமெண்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகித்த ஒரு போயட் இவர். ஸோ இவர் நிறைய இங்கிலீஷ் போயம்ஸ் எழுதியிருக்காரு த்ரூ அவுட் த 19th and 20th centuries. இவர் வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு அண்ட் இவரோட இங்கிலீஷ் போயம்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ். இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து "Sailing to Byzantium" அப்படின்ற இந்த போயம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். திஸ் கேம் அண்டர் த ஒரு கலெக்ஷன், த டவர் அப்படிங்கிற ஒரு போயம் கலெக்ஷனில் இருந்த போயம் தான் இது. ஸோ இது வந்து 4th ஸ்டான்ஸா போயம். ஸோ இந்த போயம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் சி வாட் இஸ் பைசாண்டியம் அப்படின்னு. ஸோ "Sailing to Byzantium" அப்படின்றது தான் போயமோட பேர். ஸோ பைசாண்டியம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ பைசாண்டியம் அப்படிங்கிறது வந்து ஏஷியாவையும் யூரோப்பையும் ஒரு நடுவில் ஒரு சின்ன ஸ்ட்ரெயிட் வந்து கனெக்ட் பண்ணும். அதை வந்து பாஸ்பரஸ் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்கலன்னா வந்து நீங்கள் கூகுள் மேப்ஸில் போயோ இல்லை கூகுளில் டைப் பண்ணியோ பார்க்கலாம். ஸோ இட்ஸ் அ ஸ்மால் கனெக்டிங் லேண்ட் பிட்வீன் ஏஷியா அண்ட் யூரோப். ஸோ அந்த பாஸ்பரஸ் ஸ்ட்ரெயிட்டை தான் வந்து பைசாண்டியம் சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பைசாண்டியம் அப்படின்ற இந்த சிட்டியை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரீக் எம்பையர் தான் வந்து கைப்பற்றினாங்க. அதுக்கு வந்து பைசாண்டியம் எம்பையர், பைசாண்டியம் சிட்டி அப்படின்னு வந்து பேர் வச்சாங்க. அதை சுற்றி இருக்கிற பகுதிகளை அவங்க கேப்சர் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி வைஸ் கேப்சர் பண்ணது வந்து கிரீக்ஸ் தான். ஸோ இது வந்து அதோடு வந்து நிற்காமல் வந்து கான்ஸ்டான்டின் அப்படிங்கிற ஒரு கிங் வந்து அதை சிட்டியை ரீபில்ட் பண்ணார். ஸோ அதோட பேர் வந்து கான்ஸ்டான்டினோப்புலாக ஆச்சு. இன்றைக்கி வந்து பைசாண்டியம் சிட்டி வந்து எதுனா, இன்றைக்கி டர்க்கியில் இருக்கக்கூடிய இஸ்தான்புல்லில் தான் பைசாண்டியம் சிட்டி வந்து இருக்குது. ஸோ பைசாண்டியம் அப்படின்ற அந்த பிளேஸ் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் டே இஸ்தான்புல் தான். ஸோ பேசிக்கலி வித்தவுட் கெட்டிங் இன் டு த போயம் நான் சொல்ல வர்றது என்னென்னா, திஸ் இஸ் அ சிட்டி தட் ஹேஸ் கிரேட் மான்யூமெண்ட்ஸ், சர்ச்சஸ், மாஸ்க், நிறைய பியூட்டிஃபுல்லான மான்யூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டாக இருந்ததுனால எவ்ரி ரூலர் ஹேட் ஐ ஃபார் திஸ் பர்டிகுலர் சிட்டி. ஓகே, அண்ட் இந்த சிட்டியில் வந்து நிறைய அழகழகான மான்யூமெண்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி மாடர்ன் டே இஸ்தான்புல்லில் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ரொம்ப அழகழகான பிளேசஸ் வந்து நிறையா வந்து கிறிஸ்டியானிட்டியை டினோட் பண்ணுற பிளேசஸ்ஸு, இஸ்லாமிக் டினோட் பண்ணுற திங்ஸ் நிறையா வந்து இந்த பிளேஸில் இருக்குது. ஸோ இட் ஹேஸ் வெரி கிரேட் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் இந்த பிளேஸ். ஓகே, ஸோ இதுதான் பைசாண்டியம் பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஸோ நம்ம இப்போ போயம்குள்ளே போகலாம். இப்போ பைசாண்டியம்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் இஸ்தான்புல் தான் பைசாண்டியம். So let's get into the poem. So first வந்து பார்த்தீங்கன்னா, that is no country for old men, the young in one another's arms, birds in the trees, those dying generation at their song, the salmon falls, the mackerel crowded seas, fish, flesh or fowl comment all summer long, whatever is begotten, born and dies, caught in that sensual music, all neglect monuments of unaging intellect. ஓகே, ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, that is no country for old man, அந்த கண்ட்ரி ஓல்டு மேனுக்கு கிடையாது. அது எதை சொல்கிறாங்க அப்படின்னா வந்து W.B. Yeats வந்து ஒரு ஐரிஷ் போயட். தட் கண்ட்ரி அப்படின்றத தன்னோட கண்ட்ரி அயர்லாண்டை தான் அவர் சொல்கிறாரு. ஸோ திஸ் கண்ட்ரின்னு சொல்லாமல் அதுக்கும் இவருக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி தேட் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் வந்து அந்த கண்ட்ரியை விட்டு எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி சொல்கிறாரு. அந்த கண்ட்ரியில் என்ன பண்ணுறாங்கன்னா, யங் பீப்புள் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் கை கோத்துக்கிட்டு, பேர்ட்ஸ் வந்து மரத்தில் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு, அப்புறமா வந்து ஓல்டு பீப்புளுக்கெலாம் வந்து அந்த பிளேஸில் இடமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த கடல் எப்படி இருக்கான், அது ஃபுல்லாக சால்மன் ஃபிஷ் நிறைஞ்சு போயிருக்கான். அண்ட் மேக்ரீல் அப்படிங்கிறது ஒரு ஃபிஷ்ஷு தான். ஸோ மேக்ரீல் அப்படின்ற ஃபிஷ்ஷும் நிறைஞ்சு போய் அந்த கடலில் இருக்கான். ஸோ ஃபிஷ், ஃப்ளெஷ் ஆர் ஃபவுல் கமெண்ட் ஆல் சம்மர் லாங், வாட் எவர் இஸ் பிகாட்டன், பார்ன் அண்ட் டைஸ். ஃபிஷ்ஷும் சரி, ஃப்ளெஷ்ஷும் சரி, அதாவது அனிமல்ஸ், பேர்ட்ஸு, மனுஷங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்களாம், யங்காக இருக்காங்களாம், துள்ளி குதிக்கிறாங்களாம், லவ் பண்ணுறாங்களாம், ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்களாம், இறந்து போய்ட்றாங்களாம். இது ஒரு சர்க்கிள் ஆஃப் லைஃப் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்களாம்,
உலகத்துக்கு எது தேவையோ, அதாவது வேர்ல்ட்லி திங்ஸ், ஃபிசிக்கல் அண்ட் சென்சுவல் லைஃப்பை மட்டும்தான் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களாம். எங்கே தேட் கண்ட்ரியான அயர்லாண்டில், அதாவது WB ஈட்ஸோடைய சொந்த நாடான அயர்லாண்டில் ஃபிசிக்கல் அண்ட் சென்சுவல் திங்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களாம். அதாவது யங் பீப்புள் வந்து என்ஜாய் பண்ணுறாங்களாம், ஓல்டு பீப்புளுக்கு இடம் இல்லையா. யங் பீப்புள் தே மேக் லவ், தே ரீப்ரொடியூஸ் அண்ட் தே டை, இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அதாவது ஸ்பிரிச்சுவலாகவும் உண்மையான ஒரு இன்டலெக்ட், அறிவு வாய்ந்த இல்லை அறிவை மேம்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்குமே இங்கே முக்கியத்துவம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆல் நெக்லெக்ட் மான்யூமெண்ட்ஸ் ஆஃப் அன்ஏஜிங் இன்டெலெக்ட். ஸோ இன்டெலெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டுறாங்க, அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு இங்கே முக்கியத்துவம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு அவர் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரியை பற்றி பேசுகிறது தான் ஸ்டான்ஸா 1. ஸோ லெட்ஸ் கோ டு ஸ்டான்ஸா 2 now. An aged man is but a paltry thing, a tattered coat upon a stick, unless soul claps his hands and sing, and louder song for every tatter in its mortal dress. Nor is there singing school but studying monuments of its own magnificence, and therefore I've sailed the seas and come to the holy city of Byzantium. இதில் என்ன சொல்கிறாருன்னா, an aged man is but a paltry thing. வயசானவங்க என்ன ஒரு paltry thing. paltryனா என்னென்னா முக்கியம் இல்லாத, இன்சிக்னிஃபிகண்ட், அன்இம்பார்ட்டண்ட், அந்த மாதிரி. நான் ஒரு வயசானவன் வந்து ஒரு முக்கியமே இல்லாத ஒரு விஷயந்தான். டேட்டர்டு கோட் அப்பான ஸ்டிக்கு, அந்த வெளிநாட்டிலலாம் இந்த கோட்டை கழட்டி ஒரு ஸ்டிக்கு மேலே வைப்பாங்களே, கோட்டு தொப்பியெல்லாம் போட்டு வருவாங்க, வீட்டுக்குள்ளே வந்தோடனே அதை கழட்டி ஒரு இடத்துல மாட்டுவாங்களே, அந்த மாதிரி நான் வந்து ஒரு சுருக்கம் இருக்க ஒரு கோட்டு, ஒரு ஸ்டிக்கில் மாட்டியிருக்க ஒரு கோட் மாதிரி தான். எனக்குன்னு எந்த யூஸும் கிடையாது. ஆனால் இவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டுறாங்கன்னா, வயசாக என்ன ஆகுது, உடம்பு தான் பழசாகுதே தவிர மனசு வந்து நல்ல ரிச்சான எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி ரிச்சாக தான் மாறுது, அதாவது இன்டெலெக்சுவலாக மாறுது. ஓகே, ஆனால் வந்து இது அவங்களுக்கு புரியுறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. சோல் கிளாப் இட்ஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் சிங், அண்ட் லவுடர் சிங் ஃபார் எவ்ரி டேட்டர் இன் இட்ஸ் மார்டல் ட்ரெஸ். லவுடராக சிங் பண்ணுது. அவங்க வயசாக சோல் வந்து என்ன ஆகுது, ரொம்ப இன்டெலெக்சுவலாக ஆகுது. ஆனால் அவங்க வந்து பாடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால அந்த சோலோட இது தெரியறதில்ல. ஓகே, ஸோ ஆனால் வந்து என்ன சொல்கிறாரு, நார் இஸ் தேர் சிங்கிங் ஸ்கூல் பட் ஸ்டடிங். இந்த மாதிரி வந்து உலகத்துக்கு தேவையான இதில் முக்கியத்துவம், சென்சுவல் ஃபிசிக்கல் திங்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குற மக்கள் வந்து அறிவு கூர்ந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டுறாங்க. அதாவது இன்டெலெக்சுவலாக, ஸ்பிரிச்சுவலாக நம்மளை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயங்களை ஸ்டடி பண்ண மாட்டுறாங்க. மான்யூமெண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் மேக்னிஃபிசன்ஸ், அதாவது மான்யூமெண்ட்ஸ் இன் த சென்ஸ் இட் மைட் பி லைக் ஹிஸ்ட்ரி ரிச் பில்டிங்ஸாக இருக்கலாம், இல்லை முக்கியமான ஏதாச்சும் ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம். என்ன மான்யூமெண்ட்ஸ் அவர் மீன் பண்ணுறாரு இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அறிவு சார்ந்து அந்த இன்டெலெக்சுவலை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான மேக்னிஃபிசன்ஸை யாருமே படிக்க ஆசைப்படுறதே இல்லையா. அதனால் என்ன செய்கிறாங்களா, therefore I have sailed the seas and come to the holy city of Byzantium. அங்கே அப்படி இல்லாததால் நான் வந்து கடல் கடந்து பைசாண்டியமோட சிட்டிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் என்ன பிலீவ் பண்ணுறாருனா, பைசாண்டியம் சிட்டி வந்து எதுக்கு ஆர்ட்ஸ்க்கும் இன்டெலெக்சுவலுக்கும் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால அவர் வந்து கடல் கடந்து பைசாண்டியம்க்கு வந்திருக்காரு. தேர்ட் ஸ்டான்ஸா போகலாம். ஓ sages standing in the God's holy fire, as in the gold mosaic of a wall, come from the holy fire, perni in the gyre, and be the singing masters of my soul, consume my heart away. Sick with desire and fastened to a dying animal, it knows what it is and gather me into the artifice of eternity. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சேஜஸ்னால் என்ன, சேஜஸ்னால் அந்த சாமியார் சொல்லுவாங்களா, அங்கே வந்து சேஜஸ் இருக்காங்களாம், ஹோலி ஃபயரில் ஸ்டாண்ட் பண்ணுறாங்களாம். அவங்க வந்து எப்படி இருக்காங்களாம், பார்க்குறதுக்கே அந்த வாலில் வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்காங்களாம் பார்க்குறதுக்கு. அவங்க வந்து என்னென்னா, அந்த ஹோலி ஃபயர்லேருந்து எப்படி புகையாக வருதான், ரவுண்ட் சர்க்கிள் மோஷன்ஸில், அதை தான் வந்து பர்னி இந்த கயர் அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா வந்து சர்க்குலர் மோஷன்ஸில் புகையாக அந்த ஃபயர்லேருந்து வருது, ஸ்மோக்காக வருது. அவங்க என்ன சொல்கிறாங்களா, நான் வந்து சிக்காக இருக்கேன், என்னோட கண்ட்ரியோடைய அந்த கஸ்டம்ஸ்லேருந்து நான் சிக்காயிட்டேன். என்னை வந்து என்னோடய ஹார்ட்டில் இருக்கிற அந்த உலகத்தோட அந்த ஃபிசிக்கல் அண்ட் சென்சுவல் திங்ஸ் எல்லாம் வந்து வெளியேற்றுங்க. நான் வந்து உலக ஆசையோடு சிக்காக இருக்கேன். சிக் வித் டிசையர்னால் உலகத்தை சேர்ந்த விஷயங்களுக்கு ஆசைப்பட்ட அந்த டிசையரில் நான் ரொம்ப சிக்காக இருக்கேன். என்னோடய சோல் எப்படி இருக்குது,
ஒரு டையிங் அனிமல் மேலே ஒரு சோல் கட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி என்னோடய சோல் வந்து ஒரு டையிங் அனிமலில் கட்டின மாதிரி இருக்குது. ஸோ என்னை வந்து என்ன பண்ணுங்கள், எப்போவுமே நான் உயிர் பெற்று இருக்கிற மாதிரி, அதாவது எப்போவுமே நான் உயிரோடு இருக்கிற மாதிரி, எட்டர்னிட்டியாக சாகாமல் எட்டர்னலாக இருக்கிற மாதிரி எனக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ரெக்வஸ்ட் பைசாண்டியம்க்கு அவர் எதுக்கு வந்திருக்காரு, டு அவேக்கன் ஹிஸ் சோல், அவருடைய அந்த மனசை வந்து அவேக்கன் பண்ண வந்திருக்காரு, அவரோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை வந்து மீண்டும் வந்து புதுப்பிக்க வந்திருக்காரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 4th ஸ்டான்ஸில் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அவுட் ஆஃப் நேச்சர் ஐ ஷல் நெவர் டேக் மை பாடிலி ஃபார்ம் ஃப்ரம் எனி நேச்சுரல் திங் பட் சச் அஸ் form as Grecian goldsmith make of hammered gold enameling to keep a drowsy emperor awake, or set upon a high golden bow to sing to lords and ladies of Byzantium of what is past or passing to come. ஸோ லாஸ்ட்டு 4th ஸ்டான்ஸால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய உடம்பை விட்டு என் உயிர் பிரிஞ்சிச்சு அப்படின்னா கூட நான் திருப்பி வந்து எந்த ஒரு ஹியூமன்லி ஃபார்மாகவும் நான் மாற மாட்டேன். நான் வந்து திருப்பி வந்து ஒரு மனுஷனாவோ இல்லை ஒரு எந்த ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறது, உயிர் இருந்து உயிர் பிரிகிற எந்த ஒரு லைஃபாகவும் நான் மாற விரும்பலை. நான் என்னவா மாற விரும்புகிறேன்னா, இந்த கிரேஷியன் கோல்ட்ஸ்மித், அதாவது இந்த கோல்ட்ஸ்மித்ஸ் வந்து செய்வாங்கள்ல ஏர்ன், நம்ம படிச்சிருக்கோம்ல கிரேஷியன் ஏர்ன்னு சொல்லி. ஏர்ன்னா அந்த ஒரு வேஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த வேஸில் கூட நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிரேஷியன் ஏர்னாக நான் ஆசைப்பட்றேன், விச் த கிரேஷியன் பீப்புள் மேக். அந்த மாதிரி வந்து அதோட அழகை வந்து அது அவ்வளோ அழகாக அவங்க செஞ்சு யார்கிட்ட கொடுப்பாங்களாம், ஒரு ராஜா கிட்ட கொடுப்பாங்களாம். அவர் வந்து தூங்காமல் அந்த ஏர்னோட அழகை பார்த்து ரசிப்பாராம். அந்த மாதிரி ஒரு ஏர்னாக ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன். அப்படி இல்லைனா நான் ஒரு கோல்டன் பேர்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ தட், அதாவது உயிர் இருக்க எந்த பொருளாகவும் நான் மாற ஆசைப்படலை. உயிர் இல்லாமல் என்றைக்குமே நிலச்சி இருக்கிற ஒரு பொருளாக, என்னோடய அழகை வந்து காலங்காலத்துக்கும் வெளிக்காட்டுற ஒரு பொருளாக இருக்க நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இல்லைனா நான் ஒரு கோல்டன் பேர்டாக மாற ஆசைப்பட்றேன். யாருக்காக? டு த லார்ட்ஸ் அண்ட் லேடிஸ் ஆஃப் பைசாண்டியம். அங்கே இருக்கிற பிரபுக்களோட மனைவிகளுக்கும் என்ன சொல்லணும், காலங்காலமாக பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சு, ப்ரெசென்ட்டில் என்ன நடந்துச்சு, ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது எல்லாத்தையும் விட்னஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி வந்து இதை வந்து முடிக்கிறார். ஓகே, ஸோ இந்த இது சொல்கிறோம் இல்லைங்க, கோல்டன் பேர்ட் அப்படிங்கிறது வந்து சும்மா ஒரு மெக்கானிக்கல் பேர்டை தான் சொல்லுது, உயிரோடு இருக்கிற பேர்டை வந்து சொல்லலை. ஸோ இதுதான் 4 ஸ்டான்ஸாஸ். ஸோ பேசிக்கலி இதில் வந்து அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு மீன்ஸ், ஒரு வயசான ஒரு பர்சனாலிட்டிக்கு வந்து கரண்ட்டாக இருக்கக்கூடிய அயர்லாண்டில் அவர் இருந்த அந்த அயர்லாண்டில் எந்த பிளேஸும் இல்லாத மாதிரியும், தன்னோட ஹார்ட் வந்து சோலுக்கு, அதாவது மனசுக்கு நிறைவு தரக்கூடிய இன்டெலெக்சுவல் திங்ஸ்க்கு ஆசைப்பட்டதுனால பைசாண்டியம்க்கு ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறதையும் சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து இந்த ஆத்தர் வந்து உண்மையாகவே பைசாண்டியம்க்கு போனார் அப்படின்ற எதுவுமே கிடையாது. இது ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, அவருடைய இமேஜினேஷனில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இதுதான் வந்து இந்த போயமோட சம்மரி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு போயம் தான். இது வந்து அயாம்பிக் பென்டாமீட்டரில் தான் எழுதியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் போயட்ஸ் ஆஃப் 20th century. இது ரொம்ப ஒரு முக்கியமான போயம். ஸோ எப்படி வந்து பாடிக்கும் சோலுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய போராட்டங்களை வந்து சொல்கிற மாதிரியும், ஒரு ஏஜிங் பாடி வந்து ஒரு இன்டெலெக்சுவலான சோலுக்கு வந்து எந்த யூஸுமே தராது அப்படின்றதையும் இது பண்ணுது. பட் அவர் சொல்கிற விஷயம் வந்து எல்லாராலையும் ரிலேட் பண்ண முடியும். நம்ம எவ்வளோ யங்காக வந்து எவ்வளோ ஸ்டூப்பிடாக இருப்போம், ஆனால் வந்து வயசாக நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அந்த இன்டெலெக்சுவல் எபிலிட்டிக்காகவும் நம்ம அதை கெயின் பண்ணியிருப்போம். பட் அது எந்த யூஸும் பண்ண முடியாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செயிலிங் டு பைசாண்டியம். ஸோ இதுக்கு வந்து இன்டர்ப்ரிட்டேஷன்ஸ் வந்து ஏகப்பட்டது கிடைக்கும். பிகாஸ் அதில் யூஸ் பண்ணியிருக்க விஷயங்கள் வந்து அப்படி. ஸோ உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கும். ஸோ கிடச்சிச்சின்னா வந்து இஃப் யூ ஹேவ் சம்திங் வித்தியாசமாக, நான் சொன்னது வித்தியாசமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யா, தட் இஸ் ஆல் அபவுட் Sailing to Byzantium by W.B. Yeats.